தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் எந்த கட்சிக்கு வேலை பார்க்கின்றனர் என்று தெரியுமா? விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் எந்த கட்சிக்கு வேலை பார்க்கின்றனர் என்று தெரியுமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணித்து விட்டது. திமுக, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை போட்டியிடுகின்றன. இந்த பிரச்சாரத்துக்கு மத்தியில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புரட்டி போட்டுவிட்டது என்று சொல்லலாம். அதிமுக தேர்தலை புறக்கணித்தது. ஆனால் திமுகவுக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கியது. அதிமுக போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சென்று ஆதரவு தெரிவித்தனர். பொதுக்கூட்ட மேடையிலேயே சீமான் அதிமுகவினரின் ஆதரவை கேட்டார். இந்த சூழ்நிலையில் சீமான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வதாக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வருகிற 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தி வருகிறார். அதிமுக தொண்டர்களும் அதையே விரும்புகின்றனர். ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை எந்த ஆதரவு பற்றிய தகவல் எதுவும் வரவில்லை. ஆனால் அதிமுக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியுள்ளனர். அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களோடு பிரச்சாரத்துக்கு செல்கின்றனர், துண்டு பிரசுரம் விநியோகிக்கின்றனர், பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கின்றனர். சீமான் பேசுகின்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆரவாரத்துடன் கைதட்டுகின்றனர். ஆகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய முடிவை அறிவிக்க உள்ளார். அதிமுகவின் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கா அல்லது தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிக்கின்றோமா என்கின்ற தகவலை இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிவித்து விடுவார். ஆனால் அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சிக்கு வேலை பார்க்கின்றனர். ஆகவே அதிமுகவினருடைய அந்த இரட்டை இலைக்கு விழுகின்ற வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.